வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்பட்ட தாளமுக்க பிரதேசம் மேலும் தீவிரமடைந்து இன்று காலை அளவில் தாளமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியின் மத்தியில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாளமுக்கம் இன்று காலை 8:30 மணி அளவில் திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்டது. இந்த தாளமுக்கமானது அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து சக்திமிக்க தாளமுக்கமாக வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர். இந்த தாளமுக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வட மாகாணத்திலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம். வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்தும் காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலையில் காணப்படலாம். ஆனாலும் சில வேளைகளில் மிகவும் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.